பொண்ணு டான்ஸ் ஆடுற மல்லிகாவாச்சே. அம்மா அம்மா இந்த பாருங்க. பொண்ணு டான்ஸ் ஆடுதே, பொண்ணாட போத்துவாங்கன்னு பார்த்தேன். அதை இப்படி டார் டாரா கிழிச்சு பேண்டேஜ் போட்டு அமிச்சிட்டானுங்களே. இதுக்கெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் வரதராஜன் தான் காரணம். அவன் கையை ஒடிச்சு அவன் கழுத்துல மாலையா போடுறேன். ஐயோ, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த அயோக்கியனை மறந்துருங்க. அவனை தண்டிக்கிற பொறுப்பை கடவுள் கிட்டயே விட்டுடுவோம். சூடு போடலன்னா அந்த விஷப்பாம்பு மறுபடியும் படம் எடுக்கும். அப்படி ஏதாவது நடந்தா அவனை கவனிக்கிற பொறுப்பை நானே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த தடவை விட்டுடுங்க. அட விடு சிங்காரம், வயசு காலத்துல ஏதாவது கெட்ட கெட்ட வியாதி வந்து சாவட்டமே. டாக்டர் பொழப்ப நாம ஏன் கெடுக்கணும்? அந்த காத்தமுத்து பையதான் நான் சீட்டாட்டத்துல தோத்து போறதுக்கே காரணம். அதுக்காக அவன் கைய வாங்கு காலை வாங்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அப்பா, உங்க தொழில் பெருமையை இங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்ல. ஏமா அதுல என்ன கேவலம்? நீ நின்னுகிட்டு ஆடுற, நான் உட்கார்ந்துகிட்டு ஆடுறேன். ஆக மொத்தம் 2 பேருக்கு டிங் டிங் கிடைக்கிறதா இல்லையா? சரி சரி, எனக்கு நேரமாச்சு. ராஜ பரம்பரையே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இஸ்பேட் ராஜாவும் டைமண்ட் குயினும். உடம்ப பாத்துக்கமா. அப்பாங்கிற பேர்ல உனக்கு இப்படி ஒரு எதிரி. அன்புங்கிற உருவத்துல எனக்கு இப்படி ஒரு நண்பர். பொதுவாவே சங்கடப்படுற எல்லாருக்குமே நான் நண்பன் தான். மயங்கி கிடந்த என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனீங்களே. ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு இருந்தா கூட நான் தூக்கிட்டு போயிருப்பேன். பழையபடி என்ன அக்கறையா வீட்டுல கொண்டாந்து சேர்த்துட்டீங்களே. வியாதியஸ்தர்களை வீட்டுல கொண்டு போய் சேர்க்கறதும் என் வழக்கம் தான். அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இப்படி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் ஒன்னும் சந்தோஷப்படுறது இல்ல. நீங்க என்ன தப்பா நினைச்ச கூடாது. என் அன்பளிப்பா இந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க. நீயும் என்ன தப்பா நினைச்ச கூடாது. இந்த 101 ரூபாய என் அன்பளிப்பா வச்சுக்க. இந்த பாரு பொண்ணு, நான் என்ன கூலிக்கு மாரடிக்கிறவன் பாத்தியா? இல்ல உன் அழகுல மயங்கி ஈன்னு இழிச்சுக்கிட்டோம் பின்னால வந்துட்டேன் பாத்தியா? இந்த சைக்கிள் கடை சிங்கார ஆபத் பாந்தவனே தவிர அடியாள் இல்ல, ஞாபகம் வச்சுக்க. இந்த பாரு பொண்ணு, வாரத்துக்கு ஒரு தடவை மறுகட்டு போடணும், மறந்துடாத. நான் வரட்டா? யார் பெத்த பிள்ளையோ நான் பெத்த பிள்ளை மாதிரி ஆபத்துல உதவிட்டேன். நீ தீர்க்க இருக்கணும்பா. முருகா, இத வந்துட்டேன், ஜாக்கிரதையா போங்க. முருகா, குழந்தை தெய்வமே, நீ பெத்தவங்களை தெரிஞ்சிருக்கலாம். அந்த பிரிவை உன்னை பெத்தவங்க தாங்கிக்குவாங்க. என்ன அவங்க தெய்வம், என்னால எப்படிப்பா பெத்த பாசத்தை மறக்க முடியும்? பாலூட்டி சீராட்டி வளர்க்கிற பாக்கியத்தை எழுந்து தவிச்சிட்டு இருக்கிற என் மனசை குளிர வையப்பா. அம்மா, பூஜைக்கு பூ பறிச்சிட்டு வந்திருக்கேன். அபிஷேகத்துக்கு தீர்த்து எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா. உன்னோட சேவையை பெருசா நினைக்கிற அந்த பிள்ளைக்கு எப்படி ஒரு ஆபத்து வரலாமா? காப்பாத்து முருகா. இது என்ன சோதனை? என்னை நம்பி பிள்ளையை ஒப்படைத்தார்களே, அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தையை கொன்ற பாதையை என்ற பழி வராமல் என்னை காப்பாற்றுப்பா முருகா. முருகா, முருகா.
இந்தாங்க உங்க புள்ள அந்த முருகன் விநாயகர் அமிச்சு உங்க புள்ளைக்கு எந்த விக்னமும் இல்லாம காப்பாத்திட்டான். வடிவேலா, புற்று வடிவில் சுப்பிரமணியாவில் அமர்ந்திருக்கும் எம்பெருமானே முருகா, கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து காப்பாற்றுவாய் என்பதை காட்டத்தான் இந்த திருவிளையாடலா? தம்பி, உனக்கு ஒன்றும் இல்லையே? நான் நல்லா இருக்கேம்மா. உங்க பக்திக்கு முன்னால ஏமா ஏமாந்துட்டான். அழகா பேசுறான். உங்களுக்கு இவன் ஒரே பிள்ளையா? இவன் என் பிள்ளை இல்லை, தாயில்லா பிள்ளை. இவன் உள்ளிருக்கும் பக்தி கனலை பாரறிய செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தாய் இழந்த பிள்ளை நீ, உயிரோடு இருக்கிற பிள்ளைய இழந்த தாய்னா. உங்கள் குழந்தை காணாமல் போய்விட்டானா? ஆமாமா, பிறந்த உடனே என் பிள்ளை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. என் பிள்ளை இப்ப இவன் மாதிரி தான் இருப்பான். கர்நாடகத்துல இருக்க சுப்பிரமணியாவுக்கு போங்க, அங்க புற்று வடிவா இருக்கிற சுப்பிரமணிய உங்க மகனை காட்டுவான்னு ஒரு மகன் சொன்னாரு. உங்க பிள்ளைய என்கிட்ட ஒப்படைச்ச அந்த ஆண்டவன் என் பிள்ளைய என் கண்ண காட்டலையே. நம்பினார் கெடுவதில்லை என்ற வேத வாக்கு பொய்யாகாதும்மா. உடல் நலம் சரியில்லை என்று வைத்திரிடம் போனால் உடனே குணமாவதில்லை. வினைப்பயன் சரியில்லை என்று ஆண்டவனிடம் முறையிட்டால் காலம் கனியும் வரை காத்திருக்க வேண்டும். உங்க வார்த்தை எனக்கு திருப்புகழா தெரியுதுமா. அம்மா, உங்க புள்ள கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நான் வரேம்மா. அடுத்த முறை நாம் சந்திப்பதற்குள் முருகன் நிச்சயம் உங்கள் குறையை தீர்த்து வைப்பான். அருள்தரு முருகா, ஆதி சுப்பிரமணியா, கர்நாடக தேசவாசா கதிர்வேலா, புற்று வடிவிலே அருளும் புண்ணியநேசா சுப்பிரமணியா, ஓம் சுப்பிரமணியா, சுப்பிரமணியா, ஓம் சுப்பிரமணியா. இனிமே நம்ம வீட்டுல எப்படிமா அடுப்பு புகையும்? விறகு ஈரமா இருந்தா புகையும். அக்கா, இனிமே உன்னோட பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். பாத்தீங்களாப்பா, அவ சொல்றா இந்த சமயத்துல கூட நான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்னு உங்களால சொல்ல முடியலையே. அம்மா, என் நிலைமை அப்படி. இந்த வயசுல எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? நீயே சொல்லு. ஆமா, கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை உன் அப்பனை பார்த்து நீ கேட்டிருப்பியா? நல்ல வேலை, ஆண்டவன் எனக்கு சூடு சோரணையே கொடுக்கல. வருத்தப்படாதீங்கப்பா, எனக்கு கால் தானே போச்சு, கை நல்லா தான் இருக்கு. கோவில் வாசல்ல பூ கட்டி வித்து நான் உங்களை காப்பாத்துறேன்ப்பா. ஏமா மல்லிகா, கோயில்ல மட்டும் நடனம் ஆடி எவ்வளவோ கௌரவமா வாழ்ந்த பொண்ணு நீ, போய் இந்த வியாபாரமா செய்யணும்? உழைப்புல உயர்வு தாழ்வு இல்லம்மா, செய்யும் தொழிலே தெய்வமும் மதிக்கிறேன். ஹலோ மல்லிகா, உங்க வீட்டுக்கு போயிருந்த உங்க அப்பா எல்லா விவரத்தையும் சொன்னாரு. கண்ட உன் காலை ஒடிச்சுட்டானே, அவன் புகழத்தான் பாடுவேன், அவன் கோயில தான் ஆடுவேன்னு ஒத்த கால நின்னியே, உனக்கு ஒத்த காலே போதும்னு மத்த கால ஒடிச்சுட்டா. எல்லாம் அவன் கருணை. இன்னும் என்னென்ன டேஞ்சர் உண்டாக போதோ. நம்ம பந்தயப்படி வர தைப்பூசத்தன்னைக்கு முருகன் கோயிலுக்கு நொண்டிக்கிட்டே வந்து சேர்ந்துரு. கரெக்ட். விழுந்த பிறகாவது அவங்களுக்கு விவேகம் வருதான்னு பார்க்கலாம். பாவம். முருகா, அக்கா, அக்கா, என்னக்கா இது? முருகன் பெருமையை பாடி ஆடிட்டு இருந்த உனக்கா இந்த கதி? அவனையே நம்பி இருக்கிற நம்மளை இப்படி அவன் சோதிக்கலாமா? அபயம்னு கையை காட்டுறானே, அதுக்கு அர்த்தம் இல்லாமலா போயிடுச்சு. தம்பி, அப்படியெல்லாம் பேசாதப்பா. அந்த விபத்துல என் ஒரு காலையாவது காப்பாத்தி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டினானே, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரம ஞானிகளின் பக்குவமான பக்தி. அம்மா, அடியார்கள் வினை தீர்க்கும் மாமருத்துவன் அந்த வடிவேலன்.
அவன் சன்னதியை முறையிட்டால் அல்லல் வினையெல்லாம் அகற்றி நல்ல வழி காட்டுவான். அருணகிரிநாதரின் வேண்டுகோளுக்கு இணங்கி திருச்செந்தூரிலே தில்லை நடராஜனின் திருக்கோலத்திலே அற்புத நடனம் ஆடி காட்டியவன் அந்த சிங்காரவேலன். ஆடிப்பிழைக்கும் முன்கால்கள் ஓய்ந்துவிட அந்த அருள்கடல் சம்மதிக்குமா? இப்பொழுதே புறப்படுமா? அம்மா, குன்றுதோறும் நின்றாடும் குமரப்பெருமான் கதியற்றோரை கரை சேர்ப்பான் என்ற அருள் வாசகத்திற்கு இன்று நீ வரலாறாகிவிட்டாய். நீ பாக்கியசாலி அம்மா, நீ பாக்கியசாலி.